தனுசு ராசி நேயர்களே, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசி, பூராடம் உத்திராடம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி எல்லாம் இருக்கு. தனுசு ராசி அப்படிங்கிறது இருக்கு. இந்த தனுசு ராசியில இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படிங்கிற வகையில இந்த தனுசு ராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்கீங்க, ஆண்கள்ல யார் யாரெல்லாம் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, தப்பு கிடையாது. சாமி நான் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டாவது கல்யாணம், அந்த காலத்துல ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு, அந்த பாட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், அது உங்களுக்கு இப்ப கரெக்டா இருக்கு. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வரி உங்களுக்கு ரொம்ப இப்ப செட் ஆகும். ஸோ அதனால கூடியமான வரையில கணவன் மனைவி ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்துல ரொம்ப இந்த அடங்கா மனைவி அடிமை புருஷன் சொல்ற மாதிரி பேச வேண்டிய நேரத்தில் இந்த ஆண்கள் சரியான நேரத்தில் பெண்கள் கிட்ட பேசணும், மனைவி கிட்ட பேசணும். ரெண்டாவது கல்யாணமா இருந்தாலும் பேசணும். அம்மா அதை சொல்றாங்க, இவங்க எதை சொல்றாங்களா, நீங்க பேசாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் மனைவி சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சரியா? கடைசி வரைக்கும் அப்படி அடிமையா தான் இருக்கணும். அப்படியே சொல்றதுக்குலாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டின்ட்டு இருக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஸோ அதனால தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு அர்த்தாஷ்டம சனி, ஏற்கனவே 4ஆம் இடத்துல சனி, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, தாயாருக்கு மன உளைச்சல், மனசங்கடங்கள், ஏற்கனவே ஒரு உறவை இழந்தாச்சு. இது உண்மையான விஷயம். போராட நட்சத்திரம் ஒரு உறவை இழந்துட்டாங்க. அப்பாங்கிற ஒரு சில உறவு கூட சில பேர் இழந்திருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சகோதரன்கிற ஒரு உறவை இழந்திருப்பார்கள். சில பேர் பாத்தீங்கன்னா தாயாருங்கிற ஒரு சில விஷயத்தை இழந்திருப்பார்கள். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் எதுவுமே வெளியில வராது. இவங்க எவ்வளவு குடும்பத்துக்கு பார்த்து செஞ்சிருப்பாங்க, எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் சபை ஏறாது, இதெல்லாம் வராது, வெளியில வராது. ஆனா நீ செஞ்ச கெட்ட விஷயம் மட்டும் வெளியில வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தனுசு ராசி பொறுத்தளவுக்கு தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் கரெக்டா 8ஆம் இடத்துல வர்றார். 8ஆம் இடத்துல குரு உச்சமாறார். ஆயுள் ஸ்தானத்துல 8ஆம் இடத்துல குரு உச்சமாறார். ஸோ ரொம்ப கவனமா இருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வழிபாடுகள் சிறப்பா இருக்கணும், தெய்வ வழிபாடுகள் சிறப்பா இருக்கணும். வேலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் வேலை விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு, நீ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்ப, ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்டுக்கு ஈஸியா மாத்துவாங்க. ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்டுக்கு ஒன்று மாற்றுவாங்க. நீ அந்த இடத்துல எப்படி வேலை செய்யற அப்படிங்கறது பார்ப்பாங்க. நீ வேலையை விட்டு போறியா இல்லை நீ எங்கேயே வேலை செய்யற, தே வில் செக் பண்ணுவாங்க உன்னை. அப்படியெல்லாம் இருக்கு. ஸோ கவனமா இருங்க. அம்மாவை கொஞ்சம் உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அர்த்தாஷ்டம சனி, திடீர்னு மயக்கம் வர்றது, திடீர்னு தலை சுற்றல், கீழே விழறது, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். கூட எப்போதுமே அம்மாவுக்கு கூட ஒருத்தர் இருக்கிறது சிறப்பு. அம்மாவுக்கு கூட ஒருத்தர் இருக்கணும், யாராவது ஒருத்தர் இருக்கணும், டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும். போனா வராது. ஸோ பார்த்துக்கோங்க. போனா வராதுன்னா என்ன, உயிர். அதனால அவங்கள எவ்வளோக்குள்ள கவனமா பார்த்துக்கணுமோ அவ்வளோக்குள்ள கவனமா பார்த்துக்கிறது நல்லது. நம்ம காசு பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா அந்த பெற்றவர்களை பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த குரு பயிற்சியானது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ஒரு 70% நன்னா இருந்தா கூட சில விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கு. உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் சில விஷயங்கள் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. சில விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. ஸோ குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, வேலை விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மாணவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருக்கு. தொழில் துறையெல்லாம் நல்ல சிறப்பா இருக்கும். இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் தடங்கள் இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போயிடுவீங்க. விவாகரத்து சம்பந்தமானது, ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இதுவும் விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதனால கூடியமான வரைக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க. இப்ப தனுசு ராசியில இருக்க நீனே அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க எல்லாம் 20 வயசு ஆயிடுதுன்னு சொன்னா they will not respect you. அதுதான் உண்மை. நீ ஏதோ சொல்லிட்டு போ, எனக்கு என்ன. பெரியவங்களையும் அவங்க மதிக்க மாட்டாங்க, அப்பாவையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு இதுல அவங்க இருந்துட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுக்காக இவங்க பார்த்து செஞ்சு கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கும். ஸோ அதனால சில விஷயங்கள் என்ன செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. 5 வாரமாவது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு விளக்கேத்துங்க. அன்னதானம் கொடுங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா அன்னதானம் கொடுங்க. வியாழக்கிழமையில போனீங்கன்னா அன்னதானம் கொடுங்க. குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தியும் அனுகிரகம் குரு. இந்த ஸ்லோகத்தை விடாம சொல்லுங்க. வாழ்க்கையில மேல சிறப்பா வருவீங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குரு மகா பயிற்சி.
மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் குரு பயிற்சி எப்படி இருந்தது, மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி எல்லா ராசியுமே எப்படி இருக்கு, இது எல்லாமே பொது பலன்கள்ல இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது கணிச்சது. இப்போ உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். ஜாதகத்துல குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தால் நல்ல பலன்கள், குரு உச்சமா இருந்தா நல்ல பலன், நட்பா இருந்தா ஒரு பலன், சமமா இருந்தா ஒரு பலன், நீச்சமா இருந்தா ஒரு பலன், பகையா இருந்தா ஒரு பலன். ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த ஸ்தானத்தில் இருந்து இனி எப்படி உங்களுக்கு வழிநடத்த போகிறார் அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமானது, நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் இந்த குரு பயிற்சி, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற போது அந்த குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறையா இருக்கணும். அதனால தான் இந்த குரு பயிற்சியானது, இந்த பலன்கள் எல்லாம் முழுசாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பலன்கள் இதெல்லாம் பொது பலன்கள் தான். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும், ஸோ இந்த குரு பயிற்சி விஷயமா பேசணும், என்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முழுமையாக நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம். சுபம்.